வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சில்வர் டெக்னிக்கல் வியூ வந்து பார்க்கலாம். இந்த சில்வரோட டார்கெட்டு லெவல்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம டெலிகிராம் குரூப், ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துலேயும் அப்டேட் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம அந்த எப்போ வந்து சில்வர் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, $28லேருந்து $30 சஸ்டெயின் ஆகும்போது நம்ம லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு என்ட்ரி கொடுத்துருந்தோம். அதுக்கான ரீசன் வந்து சொல்லியிருந்தேன். ஒரு ரெசிஸ்டன்ட் வந்து சப்போர்ட்டாக சேஞ்ச் ஆனதுனால அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தோம். அடுத்தடுத்த டார்கெட் வந்து நம்ம கொடுத்துருந்தேன். நமக்கு வந்து $48 ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவும், அதுக்கடுத்து வந்து நமக்கு $57 கொடுத்துருந்தேன். $54 வரைக்கும் நம்மளுக்கு சில்வர் வந்து மூவ் ஆகிட்டு இப்போ அகெயின் வந்து கரெக்ஷனில் இருக்குது. இப்போ இந்த கரெக்ஷன் வந்து ஏன் நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து சார்ட் வந்து 3 மந்த் சார்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் இதே சார்ட் வந்து 3 மந்த்தில் வச்சு நான் சொல்கிற லெவல்ஸில் நீங்கள் வந்து ஒரு ஹாரிசான்டல் லைன் போட்டு ஃபுல் வியூ வந்து பெரிய ஸ்க்ரீனில் பாருங்கள். ஏன்னா என்னால் டெக்னிக்கல் இஷ்யூனால் பெரிய ஸ்க்ரீன் வந்து வச்சு என்னால் அனலைஸ் வீடியோ வந்து பண்ண முடியல. நான் மொபைல்லே வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த லெவல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். எதனால் இப்போ கரெக்ஷன் இறங்கிட்டு வந்துட்டு இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். 1980 பார்த்தீங்க அப்படின்னா, சரியாக பார்த்தீங்கன்னா 1980 கர்சர் மார்க் பண்ணுறேன். நம்மளுக்கு $37.64 ஓப்பன் ஆகிருக்கும். இது வந்து நம்ம 3 மந்த் கேண்டில் வந்து வச்சுருக்கேன். டைம் ஃப்ரேம் வந்து 3 மந்த்து. $37.64 ஓப்பன் ஆகி ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா $48 வரைக்கும் மூவ் ஆகியிருப்பான். மூவ் ஆகிட்டு ஓப்பன் ஆன ப்ரைஸ்லேருந்து நம்மளுக்கு ரிஜெக்ஷன் ஆகிட்டு நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து கீழே இறங்கியிருப்பான். இறங்கி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா 1980க்கு அப்புறமா அதே 3 மந்த் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2009லேருந்து ஒரு ரேலி நடந்திருக்கும். அந்த ரேலி நடக்கும்போது என்ன ஆகியிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக சரியாக நம்மளுக்கு 1918 எந்த ப்ரைஸில் ஓப்பன் ஆச்சோ அதே ப்ரைஸில் ஒரு க்ரீன் கேண்டில் வந்து க்ளோசிங் வச்சுருப்பான். கரெக்டாக க்ளோசிங் வச்சுருப்பான், மேலே க்ளோசிங் வச்சுருக்க மாட்டான். அதுக்கு அடுத்த 3 மந்த் கேண்டில் நம்மளுக்கு அதே 37.64 ஓப்பன் ஆகி $48 டெஸ்ட் பண்ணுறான். சஸ்டெயின் ஆக முடியல. $48 வந்து சஸ்டெயின் ஆக முடியல. ரிஜெக்ஷன் ஆகிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா ப்ரீவியஸ் லோ நியர் வந்து பார்த்திங்கன்னா கீழே $12 வரைக்கும் வந்து அதன் பிறகு $30 ரிஜெக்ஷன் ஆகி $30 to $20 வந்து ட்ரேட் ஆகி நம்மளுக்கு $28 to $30 வந்து இந்த கேண்டில் க்ளோஸ் ஆன பிறகு நம்ம லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு நம்ம இந்த ட்ரேட் வந்து எடுத்தோம். இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். சரியாக நம்ம $37.64 1980 ரிஜெக்ஷன் ஆகி கீழே வந்தது. நம்மளுக்கு சரியாக க்ளோசிங் வச்சு 2011 க்ளோசிங் வச்சோம். அடுத்த 3 மந்த் கேண்டில் சரியாக அதே ப்ரைஸில் ஓப்பன் ஆகி ரிஜெக்ஷன் ஆகிட்டு கீழே வந்தது. ஆனால் இப்போ நமக்கு 2025 ஏப்ரலில் 3 மந்த் கேண்டில் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். அந்த $37.64 மேலே ஓப்பன் ப்ரைஸ் மூவ் ஆகி பெரிய க்ளோசிங் ஒரு $10 அது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா $9 வந்து நம்மளுக்கு 37.64 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே ஒரு $9 வந்து மேலே க்ளோசிங் வைக்கிறான். அப்போ இது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு புல்லிஷாக இருக்குது. அதுக்கு அடுத்த லெவல் வந்து $48. $48ன்றது என்ன அப்படின்னா நம்மளுக்கு 1980 வந்த ஹை, அதே போல் நம்மளுக்கு 2011 சேம் ஹையில் ரிஜெக்ஷன் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. அப்போ இப்போ வந்து என்ன பண்ணுறான்னா இந்த ரிஜெக்ஷனை வந்து க்ளோசிங் வைக்கணும். அப்போ கரெக்டாக நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா இங்கே ரிஜெக்ஷன் நடக்கும். நான் ஏற்கனவே சார்ட் வந்து மார்க் பண்ணி போட்டிருப்பேன். எப்படி ப்ரைஸ் மூவ் ஆகுன்றது டெலிகிராமில் எடுத்து சில்வர்னு டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சார்ட் தெரியும். நான் கரெக்ஷன் வருன்றதுக்காக தான் இந்த வேவ் வந்து நம்ம சார்ட்டில் வந்து வரைஞ்சிருப்போம். இந்த லெவல்கிட்ட கரெக்ஷன் வரணும். அப்போ நம்மளுக்கு இன்னும் 3 மந்த் கேண்டில் முடியறதுக்கு எவ்வளோ நாள் இருக்குன்னா 2 months 2 days இருக்குது. அப்போ இந்த க்ளோசிங் வரதுக்கு நம்ம 2 months வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போது இந்த 2 months என்ன பண்ணலான்னா நம்மளுக்கு $47 to $52 வரைக்கும் நமக்கு வந்து என்ன பண்ணலாம், $52-$54 ரேஞ்ச் பவுண்ட் ட்ரேட் வந்து நடக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு $44, $40, $37 வரைக்கும் கூட வரலாம். ஆனால் $37 கீழே போகாது. அப்போ என்ன பண்ணணும், சில்வர் வந்து பை ஆன் டிப்ஸ். ஓகேங்களா. $37 வந்தே ஆகணும்னு இல்லை, வந்தாலும் வரலாம். வந்தாலும் வந்து தப்பு கிடையாது, அது வர வேண்டியது தான். இப்போ நம்ம ப்ரைஸ் வச்சு பார்த்திங்கன்னா ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து பர்சன்டேஜில் அதிகமாக நமக்கு வந்து இருக்கும். அதே நம்மளுக்கு டாலர் சார்ட்டில் நம்ம இந்த $37 ப்ரைஸ் மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 30% இருக்கும். 30% ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம். நம்ம ப்ரைஸில் வச்சு பார்க்கும்போது அது பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு 10% தான் வந்து 20 இந்த ப்ரைஸ் கரெக்ஷன் வந்து நார்மல் தான்.
ஓகேங்களா. இது வந்து இந்த லெவல்ஸ் படி தான் நம்மளுக்கு வந்து கரெக்ஷன் வந்து நடக்கும். அதிகபட்சமாக இறங்கி $44, $44, $43 வரைக்கும் வரலாம். $37 வந்தாலும் நம்மளுக்கு பை ஆன் டிப்ஸ் தான். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எஸ்ஐபி தான் பண்ணணும். நம்ம எப்போவுமே ப்ரைஸ் வந்து ஒரு ஹையில் போயிட்டு இருக்குன்னா போயிட்டு ஹையில் வாங்கக்கூடாது. கரெக்ஷன் வெயிட் பண்ணி எந்த லெவல்ஸ் வரைக்கும் அந்த கரெக்ஷன் வரலாம் அப்படின்ற லெவல்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அந்த லெவல்ஸில் வந்து வாங்க ஆரம்பிக்கலாம். அப்படி லெவல்ஸ் வந்து தெரியலனா ஒரு ஸ்ட்ராங் லெவல்ஸ் மார்க் பண்ணிவிட்டு அந்த லெவல்ஸ் வரைக்கும் இறங்க நம்ம என்ன பண்ணலாம்னா இறங்க ஆட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம மந்த்லி ஒரு அமௌண்ட்டு எஸ்ஐபி மட்டும்தான் நம்ம பண்ணலாம். இப்போ சில்வர் வந்து இதுதான் லெவல்ஸ். இப்போ நம்மளுக்கு அந்த $37 ரெசிஸ்டன்ஸை நல்ல க்ளோசிங் வச்சிருச்சு. அடுத்து $47 வந்து நம்மளுக்கு வந்து க்ளோசிங் வைக்கணும். அது வந்து 2 மந்த் இருக்குது. இந்த 44 to 54 இந்த $10 ஒரு சைட்வேஸ் போகலாம். சைட்வேஸ் போயிட்டு நம்மளுக்கு $48 க்ளோசிங் வரும்போது நம்மளுக்கு அடுத்த டார்கெட் வந்து போகும். இது வந்து லாங் டர்ம் தான். நம்ம ஏன்னா சார்ட்டே பார்த்திங்கன்னா 3 மந்த் கேண்டில் தான் பார்க்கணும். மந்த்லி கேண்டலில் நம்ம ஒரு சார்ட் அனலைஸ் பண்ணும்போது ஒரு டார்கெட் எடுக்கும்போதே நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 to 6 மந்த் ஆகும் ஒரு டார்கெட் போகிறதுக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம எடுத்துருக்கிறது வந்து 3 மந்த்து சார்ட் எடுத்திருக்கோம். அப்போ இது வந்து லாங் டர்ம் தான். 1 இயர் 2 இயர்ஸ்க்கு மேலே தான் நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா இந்த டார்கெட்டை வந்து மெதுவாக மூவ் ஆகும். கரெக்ஷன் ஆகக்கூடிய லெவல்ஸ் வந்து இது தான். இந்த அனலைஸ் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.